தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் புதிதாக ஆட்சி அமைத்துள்ள ஆட்சியாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலி வாயிலாக நம்ம தெரிவிச்சுக்கிறது என்னன்னா, கடந்த ஆட்சிகளில் நடந்தது போலயே தொடர்ச்சியாக இன்னும் பல குற்றங்களும் பல சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே வருகிறது. ஒரு புதிய ஆட்சி அரசியல்ல புதிதாக வந்தவர்கள், அவர்களுக்கு இங்கு உள்ள அனைத்து அடிப்படைகளும் தெரியுமா தெரியாதா என்ற ஒரு கேள்வி இருக்குது. அது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கற்றுக்கொண்டு இனி வரும் காலங்களில் இது போல குற்ற சம்பவங்களும் சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் நடைபெறாமல் பார்த்து கொள்வது உங்கள் கையில் தான் இருக்குது. என்ன அப்படின்னா, இன்றைக்கு மிகப்பெரிய அளவு பேசக்கூடியது கோவை பள்ளி மாணவிக்கு நடந்த பாலியல் துன்புறுத்தல். அது மட்டும் இல்லாம உயிரிழப்பு ஏற்படுற அளவுக்கு நடந்த ஒரு கொடூரம். அது மட்டும் இல்லாம அதை தொடர்ந்து சிவகங்கை மாவட்டத்துல திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட எஸ்வி மங்கலம் பகுதியில் 17 வயது சிறுவன் தூக்கிலிட்டு தற்கொலை செய்யக்கூடிய ஒரு சூழல். இதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு முழுவதற்கும் பல்வேறு இளம் வயதுல கொலைகளும் மர்மமான முறையில இறப்புகளும் தொடர்ச்சியா நடந்துகிட்டே வருது. இது எல்லாம் கடந்த ஆட்சிகள்ல நடந்தது. அது போலவே இப்பவும் இன்னும் சமீபத்துல இந்த ஆட்சி கட்டில அமர்ந்து ஒரு மாதம் கூட முடியவில்லை, அதுக்குள்ள இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இது எல்லாம் இனி வரும் காலங்கள்ல நடக்காம இருப்பதற்கு என்னென்ன நடவடிக்கைகள்லாம் எடுக்க முடியுமோ அனைத்தையுமே எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் இன்றைக்கு தமிழகத்தை ஆட்சி செய்யக்கூடிய முதல்வராக அண்ணன் விஜய் தான் இருக்கிறார்கள். தமிழகத்தில் எந்த ஒரு உயிருக்கு என்ன ஒரு தீங்கு ஏற்பட்டாலும், யாருக்கும் தீங்கு ஏற்பட்டாலும் அதற்கு முதல் பொறுப்பு அண்ணன் முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்குத்தான் அந்த பொறுப்பு இருக்கு. அதனால ஒவ்வொரு உயிரையும் பாதுகாக்க வேண்டிய இடத்துல இருக்கீங்க. எதையுமே அலட்சியமாக பார்க்காமல், அதாவது ஒரு அரசு ஊழியரை போல காலை 9 மணி முதல் 5 மணி வரை தான் என்னுடைய வேலை என்று நினைக்காமல், இரவு பகல் பாராமல் கண் விழித்து ஒவ்வொரு மக்களையும் காக்க வேண்டிய இடத்தில் நீங்க இருக்கீங்க. அதனால ரொம்ப விழிப்புணர்வோட செயல்படுங்க. நன்றி, வணக்கம்.